வணக்கம். 4 நாளைக்கு முன்னால் கிளாஸில் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டாங்க. அந்த சென்டென்ஸை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஷீ இஸ் த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் த நீடி. அவங்களோட கொஸ்டின் என்னென்னா, எதுக்கு நம்ம ஷீ இஸ் த கைண்ட் ஆஃப் பர்சன்லாம் சொல்லணும், ஷீ இஸ் அ கைண்ட் பர்சன்னே சொல்லிடலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க நினச்சிக்கிட்டாங்க அந்த சென்டென்ஸில் இருக்கிற கைண்ட் வந்து அன்பானங்கிற அர்த்தத்தை குறிக்குது போலன்ட்டு. பட் அது இல்லை. அந்த கைண்ட் ஆட்ஜெக்டிவாக வரும்போது அன்பானன்னு அர்த்தம். ஷீ இஸ் அ கைண்ட் பர்சன், ஹீ இஸ் அ கைண்ட் மேன் எல்லாம் சொல்லுவோம்ல. பட் இந்த சென்டென்ஸில் கைண்டுக்கு அர்த்தம் என்ன? டைப், சார்ட், SORT, அந்த வகையான, அந்த மாதிரின்னு அர்த்தம். நம்ம எப்படி கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் மீன் பண்ணி, அது மாதிரி அவங்க அந்த மாதிரியான பர்சன்னு சொல்கிறோம். நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன் அவங்க. ஸோ பின்னால் வந்து ஹூ ஹெல்ப்ஸ் த நீடின்னு வந்திருக்கிறதுனால அவங்க வந்து அந்த கைண்டை பார்த்த உடனே ஆட்ஜெக்டிவ் கைண்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் நான் கிளாஸ்லேயே இன்னொரு சென்டென்ஸ் கூட சொன்னேன். ஷீ இஸ் த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ கெட்ஸ் ஆங்க்ரி வித் பீப்புள் ஃபார் எனிதிங். ஸோ அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா கூட அது கரெக்டான சென்டென்ஸ் தான். யார்கிட்டனாலும் எதுக்குனாலும் கோவப்படுற ஒரு டைப் ஆஃப் பர்சன் அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே கைண்ட் வந்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? இட்ஸ் அ நவுன், இட்ஸ் நாட் அன் ஆட்ஜெக்டிவ். கைண்ட் வந்து டைப், சார்ட்டுங்கிற மீனிங்கில் வரும்போது அது நவுனாக இருக்குது. அன்பானங்கிற அர்த்தத்தில் வரும்போது அது ஆட்ஜெக்டிவாக இருக்குது. ஓகே.